வணக்கம் நண்பர்களே, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நீங்க நம்ம சேனல்ல பார்க்க போறது என்ன அப்படின்னா தமிழ் இலக்கணம். ரொம்ப முக்கியமான விஷயம். டிஎன்பிஎஸ்சி தேர்வுக்கு தேர்ச்சி பெற்ற எல்லாரும் ஒரு டிசைனிங் ஃபேக்டரா இருக்கிறது எது அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா ஜெனரல் தமிழ்ல உள்ள 100 மார்க்கும், அப்புறம் ஜெனரல் ஆப்டிடியூட்ல இருக்கிற 25 மார்க்கும். யார் 25 ஆப்டிடியூட்ல அதிகமான ஸ்கோர் யார் பண்றாங்களோ அவங்களே வெற்றியாளர்களாக இருக்காங்க. சோ நீங்க தமிழ் அப்புறம் ஆப்டிடியூட ஃபிங்கர் டிப்ஸ்ல வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா கண்டிப்பா அந்த வரப்போற குரூப் 4 எக்ஸாம்ல நீங்க பாஸ் பண்ணிடலாம். நீங்க உங்களுடைய வெற்றியை எளிதாக்கணும் அப்படிங்கிறதுக்காக இன்னைக்கு நம்ம சேனல்ல பார்க்க போறது என்ன அப்படின்னா இலக்கணத்துல எழுத்து இலக்கணம் அப்படிங்கிற ஒரு டாபிக் அந்த ஒரே வீடியோல ஷார்ட்கட்டா ஈஸியா புரியுற மாதிரி நான் உங்களுக்கு சொல்ல போறேன். ஒன்ஸ் இந்த வீடியோ நீங்க பார்த்துட்டீங்க அப்படின்னாலே கண்டிப்பா எழுத்து இலக்கணத்துல ஃபுல்ஃபில் ஆயிருவீங்க அப்படிங்கறத நான் நம்புறேன். ஓகேங்களா? சோ அதனால முழுசா வீடியோ பாருங்க, ஸ்கிப் பண்ணாதீங்க. ஓகே, அதுக்கு எழுத்து இலக்கணம் பாக்குறதுக்கு முன்னாடி இலக்கணம் அப்படிங்கறத பத்தி சொல்ற நூல்கள் என்ன அப்படிங்கிற விஷயத்தை தெரிஞ்சு வச்சுக்குவோம். இலக்கண நூல்கள்ல என்ன அப்படிங்கிறது தெரியணும். ஏன்னா அதுல இருந்து கொஸ்டின்ஸ் கேட்கறாங்க. நூல் ஆசிரியர் அப்படிங்கிற தலைப்புல இருந்து கேள்வி கேட்பாங்க. நம்ம பார்க்க போறது இலக்கண நூல்கள் யாரு அப்படிங்கிறதையும் பார்ப்போம். அப்புறம் இலக்கணம் அப்படின்னா என்ன, இலக்கணம் எத்தனை வகைப்படும் அப்படிங்கிற தகவலையும் நம்ம பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் இலக்கணம் அப்படிங்கிறது 5 கேட்டகரியில சொல்றாங்க. ஒன்னு எழுத்து இலக்கணம், இன்னொன்னு சொல் இலக்கணம், அப்புறம் பொருள் இலக்கணம், அப்புறம் யாப்பு இலக்கணம், அப்புறம் அணி இலக்கணம். அப்ப இலக்கணம் அப்படின்னா 5 அப்படிங்கிறது நம்ம சின்ன கிளாஸ்ல இருந்து நமக்கு தெரியும். ஓகேங்களா? சோ இதுல நமக்கு பிரச்சனை கிடையாது. இலக்கணம் எத்தனை வகைப்படும்னா 5 வகைப்படும். ஓகேங்களா? அடுத்து இந்த இலக்கணம் நூல்கள் என்ன, அதன் நூலாசிரியர் என்ன அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சு வச்சுக்கணும். ஃபர்ஸ்ட் இலக்கண நூல் எது அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா அகத்தியம். இந்த அகத்திய நூல் எழுதினது யார் அப்படின்னா அகத்தியர் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும். ஓகேங்களா? அடுத்து தொல்காப்பியம். அடுத்து என்ன நூல்? தொல்காப்பியம். தொல்காப்பியத்தை எழுதினது யாரு அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா தொல்காப்பியர் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும். அடுத்து நன்னூல் அப்படின்னு ஒண்ணு இருக்கு. நன்னூல் எழுதினது யாரு அப்படின்னா பவனந்தி முனிவர் அப்படிங்கிறது தெரியும். அடுத்து இறையனார் களவியல் உரை அப்படின்னு ஒண்ணு இருக்கு. இது எழுதினது யாரு அப்படின்னா இறையனார் அப்படிங்கிறது உங்களுக்கு நல்லா தெரியும். நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. நூலாசிரியர் இருந்து ஒரு கேள்வி கேட்கறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கு. அடுத்து புறப்பொருள் வெண்பா மாலை எழுதினது யாரு அப்படின்னா ஐயன் ஆரியதனார். நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. புறப்பொருள் வெண்பா மாலை எழுதினது யாரு அப்படின்னா ஐயன் ஆரியதனார். அடுத்து அபிநயம் அப்படிங்கிற நூலு, அது எழுதினது யாரு அப்படின்னா அபிநயனார். யாரு? அபிநயனார். அடுத்து காக்கை பாடினியம் அப்படிங்கிற ஒரு நூலு, இது எழுதினது யாரு அப்படின்னா காக்கை பாடினியார். அடுத்து யாப்பெரும் களம் அப்படிங்கிற ஒரு நூலு, இது எழுதினது யாரு அப்படின்னா அமிர்தசாகர். யாப்பெரும் களம் அப்படிங்கிற ஒரு நூலு, இது எழுதினது யாரு அப்படின்னா அமிர்தசாகர். அதே போல யாப்பெரும் கழக காரிகை அப்படின்னு ஒரு நூலு, இது எழுதினதும் அமிர்தசாகர். ரொம்ப முக்கியமான நூல், அடிக்கடி கேட்டிருக்காங்க. வீர சோழியத்தை எழுதினது யாரு அப்படின்னா புத்தமித்திரர். வீர சோழியத்தை எழுதினது யாரு அப்படின்னா புத்தமுத்திரர். அதே போல நூல் எழுதினது யாரு அப்படின்னா குணவீர பண்டிதர். தண்டி அலங்காரத்தை எழுதுவது யாரு அப்படின்னா தண்டி. தண்டி அலங்கார நூல் எழுதினது யாரு? தண்டி. விளக்கம் வைத்தியநாத தேசிகர். இது ஈஸியா ஞாபகம் வச்சுக்கலாம். இலக்கண விளக்கம் அப்படி வருதா? விளக்கம், இலக்கண விளக்கம் அப்படின்னா வைத்தியநாத தேசிகர். அடுத்து இலக்கண சூறாவளி அப்படிங்கிற முனிவர். இலக்கண சூறாவளி யாரு? சிவஞான முனிவர். சிவம் சூறாவளி மாதிரி ஞாபகம் வச்சுக்க வேண்டியதான். இலக்கண விளக்க சூறாவளி யாரு? சிவஞான முனிவர். ஞாபகம் வச்சுக்கோங்க. இலக்கண விளக்க சூறாவளி யாரு அப்படின்னா சிவஞான முனிவர். அடிக்கடி கேட்டிருக்காங்க. இலக்கண கொத்து யார் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா சுவாமிநாத தேசிகர். இலக்கண கொத்து யாரு? சுவாமிநாத தேசிகர். அடுத்து விளக்கமோடி நூல் எழுதினது யாரு அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா யாரு சொல்லுங்க பாப்போம்? வீரமாமுனிவர். தொழில் விளக்கம் நூலை எழுதினது யாரு? வீரமாமுனிவர். நூல் ஆசிரியர்களை தெரிஞ்சு வச்சிட்டோம் அப்படின்னா கண்டிப்பா நம்மளால ஃபிங்கர் டிப்ஸ்ல வச்சுக்கணும். அதுவா இதுவா அப்படிங்கிற மாதிரி யோசிச்சுட்டு இருக்க கூடாது. அதனால கண்டிப்பா இந்த மறுபடியும் நான் ஒரு தடவை இந்த இலக்கண நூல்களை மட்டும் நான் சொல்றேன். ஃபர்ஸ்ட் அகத்தியம்ங்க. அகத்தியத்தை எழுதினது யாரு அப்படின்னா அகத்தியர். அடுத்து தொல்காப்பியம். தொல்காப்பியத்தை எழுதினது யாரு அப்படின்னா யாரு? தொல்காப்பியர். அபிநயம், அதை எழுதினது யாரு அப்படின்னா அபிநயனாரு. காக்கை பாடினியம் யாரு எழுதினது அப்படின்னா காக்கை பாடினியாரு. அது நம்மளுக்கு தெரியும். அதே போல சிவஞான முனிவர். அப்புறம் இலக்கண கொத்து அப்படின்னா சுவாமிநாத தேசிகர். அப்புறம் தொழில் விளக்கம் அப்படின்னா வீரமாமுனிவர். சோ இதுதான் இலக்கண நூல்கள், அவர்கள் எழுதிய நூலாசிரியர்கள் நம்ம பார்த்தாச்சு. இப்ப நம்ம பார்க்க போறது என்ன அப்படின்னா சொல்லியிருக்கோம் ஏற்கனவே நம்ம கிளாஸ் ஆரம்பிக்கும் போது சொன்னோம், எழுத்து இலக்கணத்தை பத்தி பார்க்க போறோம். ஓகேங்களா? இந்த போர்ட்ல எழுதியிருக்கோம் பாத்தீங்களா? எழுத்து இலக்கணம் அப்படின்னா என்ன அப்படின்னா ஒண்ணும் கிடையாது. இப்ப நம்ம படம் வரைகிறோம். இப்ப இந்தியா மேப், இதான் மேப், இந்தியா மேப் வரைகிறோம். இதுக்கு பேர் என்ன? வரைபடம். ஓகேங்களா? அதே போல தெரியும் வரைபடம் அப்படிங்கிறது தெரியுது. இருக்கு, அது என்னன்னு சொல்ல முடியும்? எழுத்துன்னு சொல்ல முடியுமா? இல்ல வரைபடம் சொல்ல முடியுமா? கட்டுறதுனால அதுக்கு பேர் கட்டிடம்.
அது மாதிரி எழுதுறதுக்குனால அதுக்கு பேர் வந்து எழுத்து. ஓகேங்களா? எழுத்துக்களை பாத்தீங்க அப்படின்னா எத்தனை கேட்டகரியா பிரிப்பாங்க அப்படின்னா, ஒண்ணு முதல் எழுத்து, இன்னொன்னு சார்பு எழுத்து. அது நம்மளுக்கு சின்ன கிளாஸ்ல தெரியும். முதல் எழுத்து எத்தனை அப்படின்னா 30 எழுத்து. நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. முதல் எழுத்துங்கிறது நம்மளுக்கு வந்து நம்மள்ட்ட இருக்கிற ஒரே மைனஸ் என்ன அப்படின்னா, இதுவா அதுவா நம்ம குழம்பவே கூடாது. ஓகேங்களா? இந்த டிப்ஸ்ல வச்சுக்கணும். முதல் எழுத்துனா 30 அப்படிங்கிறது சின்ன கிளாஸ்ல இருந்து நம்மளுக்கு தெரியும். 1வது படிக்கிறதுல இருந்து முதல் எழுத்து 30ங்கிறது தெரியும். என்னென்ன அப்படின்னா உயிரெழுத்து 12, மெய் எழுத்து 18. சோ இதுதான் முதல் எழுத்து. இப்ப சார்பு எழுத்து நம்மளுக்கு தெரியும். சார்பு எழுத்து எத்தனை வகைப்படும் அப்படிங்கிறது சின்ன கிளாஸ்ல படிச்சிருப்போம். 10 வகைப்படும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பாங்க. உயிர்மை, ஆயுதம், உயிரளபடை, ஒற்றளபடை, குற்றியல் இகரம், குற்றியல் உகரம், ஐகார குறுக்கம், ஔகார குறுக்கம், மகர குறுக்கம், ஆயுத குறுக்கம் அப்படிங்கிற மாதிரி 10 கேட்டகரிகள் நமக்கு சொல்லி கொடுத்துருப்பாங்க. அது நமக்கு தெரியணும். இப்ப டிஎன்பிஎஸ்சி எக்ஸாமுக்கு தெரிஞ்சுக்கணும். இதுல இருந்து கேள்வி கேட்டா எப்படி வேணாலும் அடிக்கிற மாதிரி நம்ம தயாராகணும். அவ்வளவுதான் நம்மளுடைய கோரிக்கை. சோ எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் நம்ம பார்க்க போறோம். என்ன அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா, முதல் எழுத்துனா என்ன? 30. உயிரெழுத்தும் மெய்யெழுத்தும் தான் முதல் எழுத்து அப்படின்னு அழைக்கப்படுது. அடுத்து வந்து சார்பு எழுத்துக்கள் 10 வகைப்படும் அப்படிங்கிற மாதிரி நம்ம சொல்லியாச்சு. எழுத்துனா 30, ஒன்னு உயிரெழுத்து, இன்னொன்னு மெய்யெழுத்து. இந்த உயிரெழுத்து அப்படிங்கிறாங்கல்ல, அது ஏன் உயிர் எழுத்து அப்படிங்கிறாங்க? சரிங்களா? இப்ப நம்மளோட உயிர் இருக்குல்ல, தன்னிச்சையா நம்மளால செயல்பட முடியும். நம்ம உயிர் இருக்குல்ல, என்ன வேணாலும் பண்ணோம். இந்த உயிர் போச்சு அப்படின்னா நம்ம உடம்புக்கு வேலையே கிடையாது. தன்னிச்சையாக அந்த உயிரெழுத்துக்கள் அப்படிங்கிறது 12 இருக்குல்ல. இப்ப அந்த உயிரெழுத்துக்கள் 12 தெரியும். ஆனா அவன்னா ஈனால இருந்து அவ்வண்ணா வரல இருக்கிறது. அந்த முதல் எழுத்துக்கள் தன்னைத்தானே இயங்கும். இப்ப ஆ அப்படிங்கிற எழுத்து தொடங்குது அப்படின்னா அம்மாங்கிற ஒரு எழுத்து ஆரம்பிக்க முடியும். அடுத்து ஆவண்ணா இருக்கா, ஆண்டவன் அப்படிங்கிற ஒரு எழுத்து ஆரம்பிக்க முடியும். அடுத்து ஈன்னு ஒரு எழுத்து இருக்கா, இறைவன் அப்படிங்கிற சொல்ல உருவாக்க முடியும். அப்புறம் ஈ அப்படிங்கிற ஒரு எழுத்து இருக்கா, ஈசன் அப்படிங்கிற சொல்ல உருவாக்க முடியும். ஓகேங்களா? ஊ அப்படிங்கிற ஒரு சொல்ல இருக்கா, உமையம்மை அப்படிங்கிற ஒரு சொல்ல உருவாக்க முடியும். சோ அதனால உயிர் போன்றது, தமிழுக்கு உயிர் போன்றது எது அப்படின்னா உயிரெழுத்து. அடுத்து மெய் எழுத்துன்னு சொல்றாங்கல்ல, மெய் எழுத்து என்ன அப்படின்னா, நம்ம மெய் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா உடம்பு. உயிர் இருந்தாதான் உடம்பு இயங்கும். உயிர் போச்சுன்னா உடம்புக்கு வேலையே கிடையாது. இந்த 18 எழுத்துக்கள் மெய் எழுத்துக்கள் இருக்குல்ல, இக்குல இருந்து இன்னும் வரை, அது உயிரெழுத்து சேர்ந்தா மட்டும்தான் அது ஒரு முழுமையான வடிவத்தை கொடுப்போம். என்ன அப்படின்னா உயிரெழுத்துங்கிறது ஆ, மெய்யெழுத்துங்கிறது இம், சேர்ந்துச்சு அப்படின்னா அம்மா அப்படின்னு கொடுப்பாங்க. ஓகேங்களா? உயிரெழுத்துங்கிறது ஆ, இந்த உயிரெழுத்து எடுத்துட்டோம்னா அதுக்கு வேல்யூவே கிடையாது. ஓகேங்களா? சோ மெய்யெழுத்துங்கிறது உயிரெழுத்து. நம்ம உடம்புல வந்து உயிர் இருந்தாதான் உடம்பு, நம்ம உயிரோட இருக்கணும். உடல் உயிர் இருந்தாதான் உடலுக்கு வேலை. இல்லாட்டி நம்மள போய் எங்க பண்ணுவாங்க? புதைச்சிருவாங்க. ஓகேங்களா? அது போலதான் இப்ப உயிரெழுத்துனா என்னன்னு தெரிஞ்சாச்சு, மெய் எழுத்துனா என்னன்னு தெரிஞ்சாச்சு. அடுத்து நம்ம பார்க்க போறது சார்பு எழுத்துக்கள். அதுல ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்க போறது என்ன அப்படின்னா உயிர்மெய் எழுத்து. ஓகேங்களா? உயிர்மெய் எழுத்து, உயிரெழுத்தும் மெய் எழுத்தும் சேர்ந்தா என்னது? உயிர்மெய் எழுத்து அப்படிங்கிறது தெரியும். நமக்கு தெரியாத ஒண்ணு கிடையாது, சும்மா தெரிகிற. இக்கு பிளஸ் ஆ அப்படிங்கிறது என்ன? இக்குங்கிறது மெய் எழுத்து, ஆங்கிறது உயிரெழுத்து. ரெண்டும் சேர்ந்துச்சுன்னா உயிர்மெய் எழுத்து தோன்றும். இப்ப உயிரெழுத்துக்கள் 12, மெய் எழுத்துக்கள் 18, உயிர்மெய் எழுத்துக்கள் அதாவது 12 × 18 216 அப்படிங்கிற விஷயமும் நம்மளுக்கு தெரியும். ஓகேங்களா? அடுத்து இந்த உயிர்மெய் எழுத்துக்களை சுத்தி தெரிஞ்சாச்சு. அடுத்து என்ன அப்படின்னா ஆயுத எழுத்து. ஆயுத எழுத்து நம்மளுக்கு தெரியும். அக்கேனா 3 புள்ளி போட்டிருந்தா அதுக்கு பேரு ஆயுத எழுத்து அப்படிங்கிறதுக்கு தெரியும். சோ அதுவும் தெரிஞ்சுக்கிட்டாச்சு. அடுத்து நம்ம பார்க்க போறது என்ன அப்படின்னா உயிரளபடை அப்படிங்கறத கொடுத்திருக்காங்க. இப்ப அளபடை அப்படிங்கறத என்னன்னு தெரிஞ்சுக்கணும். நல்லா ஈஸியா கேட்பாங்க. உயிரளபடை 3 வகைப்படும், அளபடை 2 வகைப்படும். என்னன்னு சொல்றேன், நோட் பண்ணிக்கங்க. அளபடை அப்படிங்கிறது ஒன்னு உயிரளபடை, இன்னொன்னு ஒற்றளபடை. நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. அளபடை எத்தனை டைப்? 2 டைப். ஒன்னு உயிரளபடை, இன்னொன்னு ஒற்றளபடை. ஓகேங்களா? அடுத்து இந்த உயிரளபடை அப்படிங்கிறது 3 வகைப்படும். நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. உயிரளபடைங்கிறது 3 வகைப்படும். என்னென்ன அப்படின்னா இன்னிசை அளபடை, அப்புறம் சொல்லிசை அளபடை, அப்புறம் இசைநிறை அளபடை அல்லது செய்யுளிசை அளபடை. அவ்வளவுதான். ஓகேங்களா? என்னென்ன அப்படிங்கறத நம்ம பார்க்க போறோம். என்ன அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா, இப்ப சொல்லிசை அளபடைனா என்ன அப்படின்னா ஈ சவுண்ட் முடியும். இத கொஸ்டின் எப்படி கேட்பாங்கன்னா டிஎன்பிசில ஒரு கொடுத்துட்டு ஆப்ஷன்ல கொடுத்துட்டு ஈ சவுண்ட்ல ஈ அப்படிங்கிற சவுண்ட்ல முடிஞ்சாலே தனி ஈ இப்படி வந்துச்சுனாலே அதுக்கு பேர் என்னது? சொல்லிசை அளபடை. எல்லாம் ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த மாதிரி கொஸ்டின் தான் நம்மள வந்து யானைக்கும் அடி சறுக்குங்கிற மாதிரி ஒரு சின்ன ஒரு சாதாரண விஷயமா இருக்கக்கூடிய கொஸ்டின் தான் நம்மளுக்கு அடியை சறுக்கும். இப்ப ஈ அப்படிங்கிற மாதிரி முடிஞ்சிச்சுன்னா அதுக்கு பேரு சொல்லிசை அளபடை. நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. ஈ சவுண்ட்ல முடிஞ்சா அதுக்கு பேர் என்னது? சொல்லிசை அளபடை. அடுத்து கெடுப்பதும் எடுப்பதும் அப்படின்னு பூம் அப்படிங்கிற சவுண்ட்ல வருதுன்னு வச்சுக்கோங்க. கெடுப்பதும் எடுப்பதும் அப்படிங்கிற மாதிரி வந்துச்சு அப்படின்னா பூம் பூம் அப்படின்னு மியூசிக் போடுறோம்ல,
சோ அது வந்து இன்னிசை அளபடை. என்னது? இன்னிசை அளபடை அப்படிங்கிற மாதிரி பேரு. அடுத்து செய்திசை அளபடைன்னு ஒண்ணு இருக்கு. என்ன அப்படின்னா தொழார், அதாவது செயலுக்கு அளவு கொடுக்கணுங்கிறதுக்காக தொழார்னு கூட போடலாம், இருந்தாலும் ஆவணா போடுறாங்க பாத்தீங்களா. சோ அந்த மாதிரி செயலுக்கு அழகுபடுத்தணுங்கிறதுக்காக போடுறதுக்கு பேர் வந்து என்ன அப்படின்னா அளபடை. செயலுக்கு அழகுபடுத்துறதுக்காக போடப்படுது என்ன அளபடை அப்படின்னா செயலிசை அளபடை அப்படிங்கிற மாதிரி பேரு. இதுக்கு இன்னொரு பேர் இருக்கு, இசைநிறை அளபடை அப்படிங்கிற மாதிரி ஒரு பேரும் இருக்கு. அதெல்லாம் யோசிச்சுக்கோங்க. இப்ப என்ன பார்த்தோம் அப்படின்னா அளபடை எத்தனை வகைப்படும் அப்படின்னா 2 வகைப்படும். அதுல உயிர் அளபடை எத்தனை வகைப்படும் அப்படின்னா 3 வகைப்படும். ஒண்ணு வந்து இசைநிலை அளபடை அப்படின்னாலும் செயலிசை அளபடைனாலும் ஒண்ணு, அப்புறம் இன்னிசை அளபடை, அப்புறம் சொல்லிசை அளபடை அப்படிங்கிற 3 கேட்டகரி பார்த்தாச்சு. அடுத்து நம்ம பார்க்க போறது என்ன அப்படின்னா ஒற்றளபடை. ஓகேங்களா? ஒற்று ஒரு சில இடத்துல அளபெடுக்கும், ஒட்டுக்கு பேர் வந்து ஒற்றளபடை அப்படிங்கிற மாதிரி பேரு. அதாவது மடங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க, மடங்கன்ன அப்படிங்கிற மாதிரி சொல்லும் போது இங்க 2 தடவை வரும். சோ அதனால அது வந்து ஒற்றுங்கிறது மெய்யெழுத்துக்கள் 18. ஒற்று எந்த இடத்துல அளபெடுக்குதோ அதுக்கு பேரு ஒற்றளபடை. 2 இடமா வரும் பாத்துங்க. இந்த மாதிரி கொஸ்டின்ல என்னடா அது எப்படி சொல்லிட்டு இருக்கேன்னு நினைக்காதீங்க. டிஎன்பிசில வந்து எப்படி கொடுத்திருப்பாங்கன்னா இதுக்கு கீழ்கண்ட எது ஒற்றளபடை அப்படின்னா நம்ம வந்து ஒற்று எந்த இடத்துல 2 இடத்துல வந்திருக்கோம், ஒற்று அப்படிங்கிறது தெரியுது மெய்யெழுத்து, அது 2 எழுத்து ஒன்னா சேர்ந்து வந்துருச்சு அப்படின்னா அதுக்கு பேரு ஒற்றளபடை. அடுத்து வந்து அப்படின்னா அதாவது ஒரு வார்த்தையில நிலைமொழியிலிருந்து வறுமொழி வந்து எகரமாக இருந்துச்சுன்னா தன்னுடைய ஒரு மாத்திரையில இருந்து அரை மாத்திரைக்கு குறைந்து ஒலிக்கிறதுக்கு பேரு தான் வந்து குற்றியல் இகரம் அப்படிங்கிற மாதிரி பேரு. இதுக்கு எடுத்த உகரம் ஐகார குறுக்கம், ஔகார குறுக்கம், மகர குறுக்கம், ஆயுத குறுக்கம், அப்புறம் வந்து முற்றியல் உகரம். இதெல்லாம் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா மாத்திரையோட அளவு அப்படிங்கிற விஷயத்தை நீங்க தெரிஞ்சுக்கணும். மாத்திரையோட அளவு அப்படிங்கிற விஷயம் தெரிஞ்சா மட்டும்தான் நம்மளால கண்டுபிடிக்க முடியும். என்ன அப்படின்னா ஒவ்வொன்றுக்கும் ஒரு மாத்திரை இருக்கு. இப்ப குறில் எழுத்துக்கள் இருக்கு அப்படின்னா குறில் எழுத்துக்களுடைய மாத்திரை அளவு 1 மாத்திரை அளவு. நிலையாம வச்சுக்கோங்க. குறில் எழுத்துடைய மேட்ச் த ஃபாலோவிங் கூட கேட்கலாம். குறில் எழுத்து 1 மாத்திரை, நெடில் அப்படின்னா 2 மாத்திரை. ஓகேங்களா? நெடில் அப்படின்னா எத்தனை மாத்திரை? 2 மாத்திரை. அடுத்து வந்து மெய்யெழுத்துக்கள் அப்படின்னு இருக்குல்ல, மெய்யெழுத்துக்கள் அப்படின்னா அரை மாத்திரை. ஓகேங்களா? மெய்யெழுத்துக்கள் அப்படின்னா எத்தனை மாத்திரை? மெய்யெழுத்துக்கள் அப்படின்னா அரை மாத்திரை. சோ அப்ப இதெல்லாம் தெரிஞ்சிருச்சு அப்படின்னாதான் இந்த குற்றியல் இகரம், குற்றியல் உகரம், அப்ப இந்த ஐகார குறுக்கம், ஔகார குறுக்கம், மகர குறுக்கம், ஆயுத குறுக்கம், குற்றியல் உகரம், இந்த ஒரே ஒரு சேம் கான்செப்ட் தெரிஞ்சிருச்சுனாலே கண்டிப்பா அது என்ன அப்படிங்கிற விஷயத்தை நம்ம ஈஸியா புரிஞ்சுக்கலாம். ஓகேங்களா? இப்ப குற்றியல் இகரம் அப்படின்னா இந்த இடத்துல குறில் எழுத்து இருக்கு. குறில் எழுத்துக்கு பிறகு யா விகுதி வந்துச்சு அப்படின்னா தன்னுடைய 1 மாத்திரை அளவுல இருந்து அரை மாத்திரையாக குறைந்து ஒலிப்பது குறில் எழுத்து. தனக்கு தேவையான 1 மாத்திரையிலிருந்து அரை மாத்திரையாக குறைந்து ஒலிப்பதற்கு பேரு குற்றியல் இகரம் அப்படிங்கிற மாதிரி பேரு. அடுத்து வந்து இந்த குற்றியல் உகரம் அப்படிங்கிறது இருக்குல்ல, இது நிறைய கேட்டகரியில வரும். ஒண்ணு உயிர் தொடர் குற்றியல் உகரம், உயிர் நெடில் குற்றிய லுகரம், அப்புறம் வந்து வன் தொடர் குற்றியல் உகரம் அப்படிங்கிற மாதிரி கான்செப்ட் எல்லாம் வரும். இதுவும் சேம் கான்செப்ட் தான். குற்றியல் இகரம்னாலும் குற்றியல் உகரம்னாலும் 1 மாத்திரையில இருந்து அரை மாத்திரையா குறைந்து ஒலிச்சிச்சு அப்படின்னா அதுக்கு பேரு வந்து குற்றியல் உகரம். ஓகேங்களா? அடுத்து என்ன அப்படின்னா ஐகார குறுக்கம் அப்படிங்கிற ஒண்ணு இருக்கு. இப்ப வந்து உயிரெழுத்துக்கள்ல இந்த ஐ இருக்குல்ல, சோ ஐங்கிறது என்ன எழுத்து அப்படின்னா நெடில் எழுத்து. சோ அந்த நெடில் எழுத்து உடைய மாத்திரையோட அழகு இப்ப நமக்கு தெரியும். முதல் எழுத்துக்கள் 12ல எது குறில் எழுத்து எது நெடில் எழுத்து அப்படிங்கிறது நம்மளுக்கு தெரிஞ்சு வச்சுக்கணும். இப்ப நம்ம பார்க்க போறது என்ன அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா ஐகார குறுக்கம். ஐ அப்படிங்கிறது நெடில் எழுத்து. இதோடைய மாத்திரையோட அளவு எத்தனை அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா 2 மாத்திரை அளவு. இது ஒரு 3 கேட்டகரியில வரும் ஐ அப்படிங்கிற எழுத்து. ஃபர்ஸ்ட் வந்து என்னன்னா அப்படின்னா 50 அப்படிங்கிற ஒரு வார்த்தை. ஆனா இதோடைய நெடில் எழுத்து ஐயோடைய மாத்திரையோட அளவு 2. ஆனா 3 கேட்டகரியில போகும்போது அது பிரிஞ்சு போகும்போது 1.5 மாத்திரை அளவுலதான் ஒலிக்கும். தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா ஐகார குறுக்கம் அப்படிங்கிறது 1.5 மாத்திரை அப்படின்னு தெரிஞ்சு வச்சுக்கணும். இப்படிதான் கொஸ்டின் கேட்போம். 1.5 மாத்திரைக்கு எடுத்துக்காட்டு எது அப்படின்னா ஐகார குறுக்கம். இப்ப 50 அப்படின்னு ஒண்ணு இருக்கு அப்படின்னா 50ல ஐ ஃபர்ஸ்ட் வரும், அதுலயும் 1.5 மாத்திரை. அடுத்து தலைவன் அப்படின்னு வந்துச்சு அப்படின்னா தலைவனுக்கு பக்கத்துல என்ன வரும்? ஐ வரும். தலைவன் அப்படின்னு எழுதுறோம் அப்படின்னா தலைவன் என்ன லா பிளஸ் ஐ தானே அது, இதுக்கு 1.5 மாத்திரை தான். ஓகேங்களா? சோ ஐகார குறுக்கம் அப்படின்னா எத்தனை மாத்திரை அப்படின்னா 1.5 மாத்திரை அளவு. அடுத்து ஔகார குறுக்கம் அப்படின்னா என்ன அப்படின்னாலும் அவுங்கிறது நெடில் எழுத்து. அவுக்குடைய மாத்திரையோட அளவு எத்தனை அப்படின்னு பாத்தீங்கன்னாலும் 2. அது என்ன பண்ணும் அப்படின்னா 1.5 மாத்திரை அளவே ஒலிக்கும்.
சோ ஔகார குறுக்கத்துக்கும் மாத்திரையோட அளவு எத்தனை அப்படின்னா 1.5 அப்படிங்கிற விஷயம் தெரிஞ்சு வச்சுக்கணும். அடுத்து மகர குறுக்கம். சில இடத்துல மகரம் அப்படின்னா என்ன அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா இம் அப்படிங்கிற கேட்டகரியில வர மாதிரி இருக்கும். சோ இந்த மகர குறுக்கத்துல பாத்தீங்க அப்படின்னா இந்த மெய்யெழுத்துக்கள்ல இருக்கக்கூடிய இந்த மகரத்துக்கு அரை மாத்திரை அளவு. ஆனா ஒரு சில இடத்துல என்ன ஆகும் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா இந்த போன் அப்படிங்கிற ஒரு வார்த்தை இருக்கு அப்படின்னா கண்டிப்பா போன் அப்படிங்கறதுல வார்த்தை முடிஞ்சிருச்சு. இம் போன் சொல்லுங்க பாப்போம். போன் அப்படிங்கிறப்ப இம்முடைய அரை மாத்திரையில இருந்து கொஞ்சம் குறுகிதான் ஒலிக்குது. அரை மாத்திரையில இருந்து கா மாத்திரையா ஒலிக்கிறதுக்கு பேர் என்ன அப்படின்னா மகர குறுக்கம். ஓகேங்களா? சோ அடுத்து அதே போல ஆயுத குறுக்கமும் இருக்கு. ஆயுத குறுக்கத்துக்கு தெரியும். இப்போ ஆயுத குறுக்கத்துக்கு எத்தனை மாத்திரை அளவு அப்படின்னா ஆயுதத்துக்கும் அரை மாத்திரை தான் அளவு. ஆயுதத்துக்கு எத்தனை மாத்திரை அளவு? அரை மாத்திரை அளவு. இப்போ கற்பு இது அப்படின்னு ஒண்ணு இருக்கு அப்படின்னா இது அரை மாத்திரையிலிருந்து கால் மாத்திரையா குறைந்து ஒலிக்கும். ஓகேங்களா? அரை மாத்திரையிலிருந்து கால் மாத்திரையாக குறைந்து ஒலிக்கும். சோ இதுக்கு பேர் என்ன அப்படின்னாலும் ஆயுத குறுக்கம். அடுத்து ரொம்ப முக்கியமான விஷயம் முற்றிய லுகரம்னு ஒண்ணு இருக்கு. முற்றிய லுகரம்னா ஒண்ணும் கிடையாது, மாறவே மாறாது. இப்ப குறிலெழுத்து ஒரு சில இடத்துல குறிலெழுத்து பா அப்படிங்கிறது பசு அப்படின்னு நம்ம எழுதுறோம் அப்படின்னா அது தன்னுடைய மாத்திரை அளவு மாறாது. தன்னுடைய ஒரு மாத்திரை குறிலெழுத்தான ஒரு மாத்திரையில இருந்து மறுபடியும் அது ஒரே மாத்திரையில ஒலிக்கும். அதுக்கு பேர் முற்றிய லிகரம் அப்படிங்கிற மாதிரி பேரு. நம்ம பார்த்து ஒரு ரீகாப் பண்ண போறோம். என்ன அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் நம்ம பார்த்தது எழுத்து அப்படிங்கறதுல பார்த்தோம். அடுத்து முதலெழுத்து சார்பெழுத்து அப்படிங்கிற 2 கேட்டகரியில இருந்துச்சு. ஃபர்ஸ்ட் முதலெழுத்து அப்படின்னா என்னன்னு சொல்லியிருக்காங்க, உயிரெழுத்து மெய்யெழுத்து அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. உயிரெழுத்து எத்தனைன்னு பார்த்தாச்சு 12, மெய்யெழுத்து 18, உயிர்மெய் எழுத்து 216, ஆயுத எழுத்து 1 அப்படிங்கிறத பார்த்தாச்சு. உயிரிழப்படைனா என்னன்னு பார்த்தாச்சு. அளப்படைங்கிறது 2 டைப்பு, உயிரிழப்படைங்கிறது 3 டைப்பு. இசைநிற அளப்படைனாலும் செயல் இசைப்படைனாலும் 1, அப்புறம் சொல்லி சிலப்படை, அப்புறம் எண்ணி சிலப்படை, அப்புறம் ஒற்றளப்படை. ஒற்று எந்த இடத்துல 2 ஒற்று எழுத்து வந்துச்சுன்னா அதுக்கு பேரு ஒற்றளப்படை. குற்றிய லிகரம் அப்படின்னா என்ன ஆகுது, தன்னுடைய ஒரு மாத்திரையிலிருந்து அரை மாத்திரையாக ஒலிக்கிறதுக்கு பேரு குற்றிய லிகரம். அதே போல குற்றிய லிகரம்னாலும் ஒரு எழுத்து குற்றிய லிகரம்னாலும் ஒரு எழுத்து ஒரு மாத்திரையிலிருந்து அரை மாத்திரையா ஒலிக்கிறது. ஐகார குறுக்கம் அப்படிங்கிறது 2 மாத்திரையிலிருந்து 1.5 மாத்திரையா குறிக்கிறது. ஔகார குறுக்கம் அப்படிங்கிறது 2 மாத்திரையில இருந்து 1.5 மாத்திரையா ஒலிக்கிறதுன்னு பார்த்தாச்சு. மகர குறுக்கம் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமான விஷயம், அரை மாத்திரையில இருந்து கால் மாத்திரை. அதே போல ஆயுத குறுக்கம் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமான விஷயம், அரை மாத்திரையில இருந்து கால் மாத்திரை. அடுத்து முற்றிய லுகரம் அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயம், இது ஒரு மாத்திரையில இருந்து தன்னுடைய இயல்பு மாத்திக்காம ஒரே மாத்திரையில ஒலிக்கும். அதுக்கு பேரு முற்றிய லுகரம் அப்படிங்கிற மாதிரி பேரு. சோ இந்த ஒரு வீடியோல ரொம்ப முக்கியமான விஷயம் எழுத்து இலக்கணம் அப்படிங்கிற டாபிக் நம்ம முடிச்சாச்சு. சோ நம்மளுடைய சேனல்ல இது போல தினமும் வீடியோ சப்போர்ட் பண்ணிட்டு இருக்கோம். இதுவரை நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணீங்க. நன்றி.